ஏன் இப்படி உண்டியல் கொடுக்குற மாதிரி சிரிக்கிறீங்க? அது எத்தனை தடவை சொல்லுவீங்க? எனக்கு டைம் ஆச்சு. சரி ஏதோ கொடுங்க, நான் வாங்கிட்டு போறேன். என்ன கையா மோதிர வரல மட்டுமாவது விட்டுருமா? போயிட்டு வரேன். நன்றிமா. சார் இப்பெல்லாம் குடிக்கிறதுல போல இருக்கு. இனிமேலும். ஏன்? வரையும் போது பேசாதேடா, பிறர் படிக்கும் போதும் பேசாதேடா. இப்ப சாப்பாடு தூக்கிட்டு போறதுக்கு நாம கூட வர வேண்டியதா இருக்கு. వాళ్ళమే ఎవరు మాట్లాడకుండా నా వెనకాలే రావాలి. అర్థమైందా? முதல்ல நீ பாத்து போ, பாத்திரம் கொட்டிட போகுது. ఇడ్లీ, ఉప్మా, దిబ్బ రొట్టెలు, పునుగులు, గారెలు. పొద్దున 4 o'clock అలారం పెట్టాను, అది కొట్టలేదు. నేనే దారి కొట్ట. ఇదేంటో తెలుసా? దిబ్బ రొట్టె చేసేటప్పుడు చేయి కాలింది. ఇదిగో. నీకు నెయ్యి వేసి చేసా. వాసన వస్తుందా? బట్ అది నెయ్యి వాసన కాదు, నా చెయ్యి వాసన. வாய கையால மூடிக்கிட்டு ஒரு நிமிஷம் சும்மா இருக்கணும். ஓகேயா? நேனா? பின்ன உங்க அப்பனா? அப்படியே பின்னாடி போ. என்னடா இது? கீழ் வீட்டு கிளிப்பா. பார்ட்டி தெலுங்கு தேசம், நடுவுல இங்கிலீஷ் பேசும். ஊரு திருப்பதி. ஊர்கா வியாபாரம் அவங்க அப்பாவுக்கு. கரண்ட் பில் மாதிரி 2 மாசத்துக்கு ஒரு தடவை சென்னைக்கு வந்துட்டு போவாங்க. ஊர் வயிற்றுக்காக கொள்ளையடிக்க போன அந்த பொண்ணு மனசு அள்ளிட்டு வந்துட்ட. கடந்த 2 நாட்களாக உன்னை பத்தின தீவிரமான சிபிஐ விசாரணை தான். கருப்பாம்பூச்சியை தவிர வேற எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. இதான் உங்க பயோடேட்டா. இப்போ உன் ஜாதகமே அவங்க கையில. ఇది నా జాతకం. చూడు, గురు కేతు 5th హౌస్ లో ఉన్నారు, రవి బుధన్ 8th హౌస్ లో ఉన్నారు. నువ్వు నన్ను మ్యారేజ్ చేసుకుని నేను నీ హౌస్ లో ఉంటే నువ్వు బిల్ క్లింటన్ అయిపోతావు. ఇది నేను చెప్పట్లేదు, ఇదిగో జాతకం టెలింగ్. అసలు ఆ జాతకాన్ని ఏమనుకుంటున్నావో? మిస్సెస్ వెంకటేశ్వర స్వామి జాతకం. షేమ్ టు షేమ్. యు ఇంగ్లీష్ కమ్మా? ఐ కమ్ ఇంగ్లీష్. నువ్వు ఎస్ అంటే ఈ మంత్ లోనే ఒక మంచి ముహూర్తం ఉంది. నో అంటే నో ప్రాబ్లం. నెక్స్ట్ మంత్ 3 ముహూర్తాలు ఉన్నాయి. ఒకటి మార్నింగ్ షో, రెండోది ఈవినింగ్ షో, మూడోది మిడ్ నైట్ షో. అదిరా రాజా. ఆ ముహూర్తంలో మనం పెళ్లి చేసుకుంటే నీ లక్ ఎక్కడికో వెళ్ళిపోతుంది. నువ్వు ఎక్కడికో. என்ன பேருடா இவ பேரு? ஜில்லல்ல மூடி லட்சுமி துர்கா, சத்யசாயி, துர்ராஜ் மல்லிகா, மீனா. அவ மேல கொஞ்சம் உப்பை போட்டு மிளகா பொடியை போட்டு லேசா எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டு ஊறுகாய போட்டு அவ ஊர் எதுன்னு கேட்டு பார்சல் பண்ணுங்கடா. தொல்லை தாங்க முடிய மாட்டேங்குது. என்னம்மா ரோட கிராஸ் பண்ணுமா? எதுல இருக்கிற மாரோடி கடைக்கு போகணும்பா. வாங்க. அடகு வைக்க போறீங்களா இல்ல எடுக்க போறீங்களா? எடுக்கத்தான். கெடு முடிஞ்சு போச்சு. மாரோடி என்ன சொல்லுவாரோ? நான் சொல்றேன் மாரோடி கிட்ட. சேட்டே, குஜராத் பூகம்பத்துக்கு உங்களால முடிஞ்சது ஏதாவது? மாச கடைசியில் வந்திருக்கியப்பா. பூகம்பமே மாச கடைசியில் தானே சார் வந்திருக்கு. அதான் விதின்னு சொல்றது. விதியோட சதி, பூர்வ ஜென்ம பாவம், கடவுள் கொடுத்த தண்டனை, இப்படி எல்லாம் பேசி பேசிய மனிதநேயத்தை சாகடிக்காதீங்க சார். என்னப்பா அது? ஏதோ நான் தான் குஜராத் பூமியை பிடிச்சி ஆட்டின மாதிரி என்ன பிடிச்சுனோன்ற? அது போதாம உண்டியில காது பக்கத்துல குடுகுடுன்னு ஆட்டுற? நீங்க எல்லாம் வட மாநிலத்திலிருந்து வந்துதானே சார் வியாபாரம் பண்றீங்க. அந்த கருணை கூடவா சார் உங்களுக்கு இல்ல? சொந்த ஊரை விட இந்த ஊர் தான் நமக்கு தெய்வம் மாதிரி தம்பி. தமிழ்நாட்டுல பூகம்பம் வந்தாவா சேட்டு உண்டி நிறைய காசு போடுறான். தமிழ்நாட்டுல இருக்கிற பிரச்சனை போதும் சார், பூகம்பம் வேற வர வேண்டாம். மனுஷனுக்கு மனுஷன் இந்த உதவி கூட செய்யக்கூடாதா சார்? ஏய், உன்ன மாதிரி ரவுடி பசங்களை நிறைய இந்த திருச்சியில பாத்திருக்கேன். சேட்டு கடை மட்டும் வைக்கல, கை நிறைய ரவுடி பசங்களையும் வச்சிருக்கான். ஒரு போன் அடிச்சா போதும், உன் எலும்பையில நொறுக்கி இந்த உண்டியில போட்டு ஆட்டி அனுப்பிடுவாங்க. போடா, என்ன பறிக்கிற? போடா. எந்த ரவுடிக்கு வேணாலும் போன் பண்ணா. இப்ப நீ பணம் போடல, செருப்பு பிஞ்சு போயிடும்டா. ஜாக்கிரதை. நான் எனக்கடா, என் வயிற்று கடா உன்ட்ட சோறு கேட்டேன். ஒன்ன மாதிரி என்ன மாதிரி இன்னொரு மனுஷன்டா.
அரை உயிரோடவும் முழு வயிறோடவும் போராடிட்டு இருக்காண்டா. அவனுக்காக தான்டா கேட்டேன். சாரி. உங்களை மாதிரி நிறைய பணம் சம்பாரிச்சு அடிக்க வச்சவன்லாம், அடுக்குமாடி வீடு கட்டி தான் மட்டும் 500 வருஷம் வாழ போறதா நினைச்சவன்லாம் ஆக்சிடென்ட் கூட வழி இல்லாம மண்ணுக்குள்ள புதைஞ்சு கிடக்குறான். குஜராத்ல இன்னும் உயிருக்காக போராடுறவங்கள நான் என் சொந்தமா நினைச்சுதான் துடிக்கிறேன். உங்களை கூட நான் யாரோவா நினைக்கல. என்னுடைய அப்பாவா, என்னுடைய அம்மாவா, என்னுடைய தங்கச்சியா நினைச்சுதான் நான் இந்த உதவியை கேட்கிறேன். ஆனா இவரு என்ன ரவுடி இப்படின்னு சொன்னதுனாலதான் நான் கொஞ்சம் எமோஷன் ஆயிட்டேன். இருந்தாலும் நான் செஞ்சது தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க. என்ன சேட்டு, நீ என்ன அந்த பழைய விஷயத்த மறக்கவே இல்லையா? கண்ணுல கோவம் அப்படியே இருக்கு. நான் தான் அன்னைக்கே சாரின்னு சொன்னேன்ல. வேணா இன்னைக்கு மறுபடியும் ஒரு தடவை சாரி சொல்றேன், அதை மறந்துரு. இந்த அம்மாக்கு ஏதோ வட்டியில கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, அதை கொஞ்சம் பார்த்து பண்ணி கூட. சேட்டு, என் கையில இருந்து தந்த தங்க வண்டி தான், கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுப்பா. சார், ஒரு 100 ரூபாய்க்கு சேஞ்ச் கிடைக்குமா? இல்லையே. 250 இருந்தா கூட பரவாயில்ல. अरे मनालाल, टोपी पहन के आदमी मेरे दुकान से निकल रहा है, उसका वीडियो निकाल। हाँ, बीच निकाल जल्दी। हाँ भैया, ठीक है, कैमरे से उसका फोटो निकलता हूँ। बिल्कुल छोड़ने का नहीं। हाँ, हाँ, हाँ। साला इसी बदमाश को मैं इतना दिन से मैं ढूंढ रहा था, हाँ। आज मेरे हाथ में मिल गया। ठीक है, पूरा पकड़ ले उसका फोटो। हाँ ठीक है, समझ गया। हाँ भैया, ठीक है। சரி, ஒரு 50 ரூபாய்க்கு சேஞ்ச் கொடு. என்னப்பா அது கேமரா ஆன் பண்ணி வச்சிருக்க? என்னப்பா அது கேமரா ஆன் பண்ணி வச்சிருக்க? சோனி ஹேண்டிகம். என்ன பாரினா உங்களுக்கு